morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 14 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: decision making, if statement, if else statement, if statement, nested if statement, single statement suits. Decision making. Decision making is the anticipation of conditions occurring during the execution of a program and specified actions taken according to the conditions. அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு நியூ டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது. டெசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு டெஸ்ட் கண்டிஷனை கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ல நமக்கு பாசிட்டிவ்னா என்ன ரிசல்ட் வரும், நெகட்டிவ்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ரிசல்ட் ஃபைனலா அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது. சரிங்களா? டெசிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் evaluate multiple expressions which produce true or false as the outcome. You need to determine which action to take and which statements to execute if the outcome is true or false otherwise. அதாவது இந்த டெசிஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸோட இருக்கும். அதாவது கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அது என்ன நமக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றத நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். ஸோ நமக்கு நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூ நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? Python programming language assumes any non-zero and non-null values as true and any zero or null values as false values. So, நம்ம Python program language பொறுத்த வரைக்கும் ஒரு non-zero நம்பரோ இல்ல non-null valuesயோ நம்ம என்ன பண்றோம்னா அதை ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ஒரு ஜீரோ அப்படின்ற நம்பரையோ இல்ல நாட் நல் இருக்கக்கூடிய வேல்யூஸையோ நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ நம்ம டெசிஷன் மேக்கிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் போடும்போது இந்த மாதிரி டெஸ்ட் கண்டிஷன்ஸை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா if statement. The if statement contains a logical expression using which the data is compared and a decision is made based on the result of the comparison. அதாவது if statement அப்படின்றது நமக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை பொறுத்து தான் நம்ம கொடுத்திருப்போம். அதனுடைய டேட்டா அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த டெசிஷனுடைய பேசிஸ்ல தான் நமக்கான ரிசல்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? சோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்னுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் எக்ஸ்பிரஷன் கோலன் கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இதுதான் இதனுடைய சின்டாக்ஸ். சரிங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ சார்ட். ஸோ இதனுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துடுறோம். அந்த எக்ஸ்பிரஷன் அதாவது டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் நம்ம டெசிஷன் மேக்கிங்கான எக்ஸ்பிரஷனை கொடுப்போம். ஃப்ளோ சார்ட் படி இது டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய அவுட்புட் அப்படின்றது ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிரஷனுடைய அவுட்புட் ட்ரூவா இருந்தது அப்படின்னா
நமக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நம்மளுடைய எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ப்ரோக்ராம் வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்னுடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். a ஈக்குவல் டு 33, அதாவது a வேரியபிளுக்கு நம்ம 33 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே b வேரியபிளுக்கு 200 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டெஸ்ட் கண்டிஷனை இங்க செக் பண்ணி பார்க்கிறோம். என்னது? இஃப் b is greater than a. என்ன பண்றோம்னா b இருக்கக்கூடிய வேல்யூ வந்து a விட கிரேட்டஸ்ட் வேல்யூவான்னு செக் பண்றோம். கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருந்தது அப்படின்னா பிரிண்ட் b is greater than a அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல கொடுக்கணும். சரிங்களா? சோ அவுட்புட் பாருங்க, நமக்கு b is greater than a அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்ம ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிடலாங்களா? நம்ம b is greater than a கொடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல நமக்கு b வந்து a விட கிரேட்டஸ்ட் வேல்யூன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம b is less than a கொடுத்து பார்க்கலாங்களா? சோ நான் இந்த greater than பதிலா less than கொடுத்திருக்கேன் பாருங்க. less than கொடுத்துட்டு ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துடுறோம். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா ரன் கோட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நமக்கு ப்ரோக்ராம் விட்டு எக்ஸிகியூஷன் வெளியே வந்துடுச்சுங்களா? நமக்கு எந்த ரிசல்ட்டுமே பிரிண்ட் ஆகல. சோ இதுதான் என்னன்னா இஃப் கண்டிஷன் அப்படின்றது. சரிங்களா? இப்ப திரும்பவும் நான் இதுல கிரேட்டர் தான் கொடுக்குறேன் பாருங்க. சோ கிரேட்டர் தான் கொடுத்தாச்சு. ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ b is greater than a அப்படி நமக்கு அவுட்புட் காமிச்சிருச்சுங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட், if else statement. The else statement can be combined with an if statement. An else statement contains a block of code that executes if the conditional expression in the if statement resolves to 0 or a false value. Second condition என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if else statement. அதாவது நம்ம if statement கூடவே என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா else அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்றோம். இந்த else அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிரஷன்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் கண்டிஷனை நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கண்டிஷன்ல 0 அக்கர் ஆகும்போது நமக்கு ரிசல்ட்ல ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? The else statement is an optional statement and there could be at the most only one else statement following if. இந்த else statement அப்படின்றது என்னன்னா ஒரு ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரியே இந்த if else statement அப்படின்றதுல நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும்தான் else கண்டிஷனை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ if else ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸ் பாருங்க. if expression statement else statement. சரிங்களா? சோ ஃப்ளோ சார்ட் பாருங்க. if ஒரு கண்டிஷன் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல செக் பண்ணி பார்க்கிறோம். அந்த கண்டிஷனுடைய அவுட்புட் நமக்கு ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இன் if பிரான்ச். அதாவது நம்ம செக் பண்ணக்கூடிய கண்டிஷனுடைய அவுட்புட் வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா நம்ம இஃப்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதனுடைய அவுட்புட் இங்க பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்மளுடைய கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இன் எல்ஸ் பிரான்ச். எல்ஸ்ல என்ன நமக்கான கண்டிஷன் இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும்.
சரிங்களா? So program பாருங்க. A equal to 100, B equal to 55. If B is greater than A, print B is greater than A. Else print B is not greater than A. So இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, A வேல்யூ வந்து நம்ம 100 அசைன் பண்ணிருக்கோம், B வேல்யூ வந்து 55 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிருக்கோம். சோ கண்டிஷன், டெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if 55 is greater than 100 அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு 55 வந்து 100 விட கிரேட்டஸ்ட் நம்பரா இருந்தது அப்படின்னா B is greater than A அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். எல்ஸ் அப்படி இல்ல, நமக்கு வந்து B வேல்யூ வந்து A வேல்யூ விட லோயஸ்ட் வேல்யூவா இருந்தது அப்படின்னா print B is not greater than A அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சோ இந்த ப்ரோக்ராம் படி நமக்கான அவுட்புட் என்னவா பிரிண்ட் ஆகும்? B is not greater than A அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கான நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, B is not greater than A அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் L-if statement. The L-if statement allows you to check multiple expressions for true and execute a block of code as soon as one of the condition evaluates to true. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த L-if ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நம்மளுடைய அவுட்புட்ல வந்து ட்ரூ அப்படின்ற கண்டிஷன் வந்து நமக்கு எது எதெல்லாம் வருதோ அதனுடைய அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். Similar to the else, the L-if statement is optional. நமக்கு else ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இந்த L-if ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஆப்ஷனல் கண்டிஷன் தான். However, unlike else for which there can be at the most one statement, there can be an arbitrary number of L-if statements following an if. So நமக்கு else ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இந்த L-if ஸ்டேட்மெண்ட்டும். ஒன்ஸ் நம்ம L-if யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்ல நமக்கு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா? சோ சின்டாக்ஸ் பாருங்க, if expression 1 statement, L-if expression 2 statement, L-if expression statement, else statement. ஓகேங்களா? சோ ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு ப்ரோக்ராம்கான அவுட்புட் வந்துடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன்ல போயிட்டு அந்த டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். அதனுடைய கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ப்ரோக்ராம்கான அவுட்புட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். சப்போஸ் செகண்ட் கண்டிஷன்லயும் நமக்கு ஃபால்ஸ் அவுட்புட் வந்தது அப்படின்னா அகைன் தேர்ட் கண்டிஷன்ல போயிட்டு டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். சோ அது ட்ரூ ஆயிடுச்சு அப்படின் போது அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. A equal to 150, B equal to 33. If A is greater than B, print A is greater than B. L-if A equal B, print both are
equal, else print b is greater than a. அதாவது கண்டிஷன்ல பாருங்க, if a is greater than b, a வேல்யூ வந்து b வேல்யூ விட கிரேட்டரா இருந்தது அப்படின்னா a is greater than b பிரிண்ட் பண்ணிக்கணும். அடுத்த கண்டிஷன் பாருங்க, எல் இஃப் சப்போஸ் கிரேட்டஸ்டா இல்ல அப்படின்னும் போது a வேல்யூ வந்து b வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூவான்னு செக் பண்ணி பார்க்கிறோம். ரெண்டுத்தினுடைய வேல்யூவும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா பிரிண்ட் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் பிரிண்ட் b is greater than a அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ தேர்ட் கண்டிஷன்ல வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடுச்சு அப்படின்னும் போது நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா என்ன பிரிண்ட் ஆகும், b is greater than a அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் படி நமக்கான அவுட்புட் வந்து a is greater than bன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, a is greater than b அப்படி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் nested if statement. There may be a situation when you want to check for another condition after a condition resolves to true. In such a situations, you can use the nested if construct. So nested if அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, கண்டினியூஸா நம்ம if கண்டிஷனை யூஸ் பண்ணக்கூடிய நெசசிட்டி இருக்குன்னும் போது இந்த nested if ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? In a nested if construct, you can have an if, elif, else construct inside another if, elif, else construct. So syntax பாருங்க, if expression 1 statement, if expression 2 statement, elif expression 3 statement, else statement, elif expression 4 statement, else statement. So flow chart பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு அந்த எக்ஸ்பிரஷனுக்கான இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம நெஸ்டட் எக்ஸ்பிரஷனை கொடுத்து பார்க்கிறோம். அதாவது நெஸ்டட் இஃப் கண்டிஷனை கொடுக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ல ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு இங்க என்ன அவுட்புட் இருந்ததோ இஃப் கண்டிஷன்ல அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எல்ஸ்னுடைய ஃபால்ஸ்ல என்ன ரிசல்ட் இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. x equal to int input enter number. If x is greater than 10, print above 10. If x is greater than 20, print and also above 20. Else print but not above 20. So மூணு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். அதாவது இங்க ஒரு நம்பர் நம்ம கொடுத்துடுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்றோம்னா, நம்ம கொடுத்திருக்க நம்பர் 10 விட ஹையஸ்ட் நம்பரா இருந்தது அப்படின்னா above 10 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அடுத்த கண்டிஷன்லயும் நம்ம கொடுத்திருக்க நம்பர் வந்து 20 விட ஹையஸ்ட் நம்பரான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த நம்பரும் நமக்கு 20 விட ஹையஸ்ட் நம்பரா இருந்தது அப்படின்னா ஆல்சோ above 20 பிரிண்ட் ஆகும். இல்ல எல்ஸ் அப்படின்னும் போது பட் நாட் above 20ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல எந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருக்கோ அந்த ட்ரூ கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்.
மத்தபடி ஃபால்ஸ் கண்டிஷன் வந்தா நமக்கு எல்ஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ரன் பண்றது பாத்தீங்கன்னா ரன் டைம்ல அப்படின்றதுனால இங்க ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இந்த ரன்னை கிளிக் பண்ணிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கர் அப்படின்னு இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க என்டர் நம்பர் அப்படின்னு காட்டுதுங்களா? இதுல நம்ம 22 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது இங்க பாருங்க நம்மளுடைய ப்ரோக்ராம் படி நம்மளுடைய நம்பர் அப்படின்றது 22ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பாருங்க x is greater than 10 அப்படின்னு இருக்குங்களா? சோ 22ன்றது வந்து 10 விட கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்றதுனால நமக்கு above 10 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்ததுல x is greater than 20 இருக்கு. 22 வந்து 20 விட கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றதுனால செகண்ட் கண்டிஷனும் நமக்கு and also above 20 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. நெக்ஸ்ட் single statement suits. If the suit of if class consists only of a single line, it may go on the same line as the header statement. அதாவது ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம வந்து இஃப் கண்டிஷனை செக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த இஃப் கண்டிஷனுடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய கண்டிஷன்ஸும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. வேரியபிள்ல இன்ட் இன்புட் என்டர் நம்பர்னு கொடுத்துட்டோம். இஃப் வேரியபிள் இஸ் லெஸ் தேன் 100 பிரிண்ட் வேல்யூ பிலோ 100 பிரிண்ட் குட் பை. ஸோ என்டர் நம்பர்ல 17 கொடுத்துக்கிறோம். வேல்யூ பிலோ 100 குட் பை. என்டர் நம்பர் 101 கொடுத்துக்கிறோம். குட் பைன்றது மட்டும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங். ஸோ என்டர் நம்பர் கேக்குது பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் 70 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் பாருங்க வேல்யூ பிலோ 100 குட் பை அப்படி நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு டெசிஷன் மேக்கிங்ல நம்ம இஃப், இஃப் எல்ஸ், எல்இஃப், நெஸ்டட் இஃப், சிங்கிள் சூட் இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.